டீ குடிக்கிறோம், இட்லி சாப்பிடுறோம், 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம், 2 மணிக்கு ஃபுட் சாப்பிடுறோம். செரிமானம் ஆகுறதுக்கு முன்னாடி சோறு சாப்பிட்டுட்டே இருக்குது. ஒரு கம்பல்ஷன்லயோ இல்ல எதுவோ. ஸோ இதனாலேயும் நமக்கு வந்துட்டு இன்டைஜஷன் உருவாகும். இன்னொன்னு காலை, மதியம், நைட்டுங்கிறது வந்துட்டு நமக்கு உள்ள பயாலஜிக்கல் கிளாக்ன்னு ஒண்ணு இருக்கு. சர்காடியன் ரிதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்திரிச்சு சூரியன் உதயம் வரும்போதே என்ன ஆகும்னா, உடம்பு வந்துட்டு பெல் அடிக்க ஆரம்பிச்சுரும். நீ இப்ப சாப்பிடணும். உச்சத்துல இருக்கும்போது நல்லா சாப்பிடலாம். எப்படி சொல்றது? நீங்க மதியானத்துல வந்துட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம்பாங்க. நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட பிரியாணி சாப்பிடணுமா? மதியம் சாப்பிட்டுருங்க. இட் இஸ் நாட் தட் சி இது டிபேட்டா கூட வரும். இப்போ வந்துட்டு நம்ம ரூம்குள்ள நல்லா ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எங்கெங்க சூரியன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் ஹீட்ட வந்துட்டு நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு அக்னி வந்துட்டு இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ மதியம் வந்துட்டு நல்லா சாப்பிடலாம். நைட் ஏன் கம்மியா சாப்பிட சொல்றாங்க? ஒரு சின்ன இது. ஏன் சொல்றாங்கன்னா, உங்களுக்கு செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிடும். இப்ப 8:30 மணிக்கு வந்துட்டு யுஎஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சன்செட் ஆகுது வரைக்கும் பட்ட பகல் மாரி தான் இருக்கும்.